ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, நீங்கள் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5 of Wands, okay. 2 of Swords, Queen of Swords, 4 of Wands, Page of Pentacles, 4 of Swords, 6 of Cups, 7 of Swords, King of Cups, Ace of Cups, Queen of Cups, 2 of Wands. Okay. So, bottom of the deck, stars. Okay. Innocence, guilt, intensity, schizophrenia, moment to moment, thunderbolt, breakthrough, integration, suppression, totality, completion, trust, laziness. Okay, thank you universe. ஓகே, தென் இன்னைக்கு வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க தான் ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் உண்டு. சில நம்ம லைஃப்பில் சில பர்சன்ஸை வந்து அந்த ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் சம்டைம் கடந்து வரக்கூடிய ஒரு டைமில் நம்ம ராங் சுச்சுவேஷனில் இருக்கலாம். ஸோ ராங் சுச்சுவேஷன் மீன்ஸ் ஒன்லி நமக்கு மேரேஜ் ஆகிருக்கலாம், இல்லைங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகாமல் இருக்கலாம், இல்லைங்க காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். தென் எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சில பீப்புள்ஸ் நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு டைமில் டிஃப்ரென்சஸ் நமக்கு அது இம்பார்ட்டன்ஸாக தோணாது. ஓகே, ஒரு சோல் லெவலில் ஒரு கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகும், எக்ஸ்ட்ரீம் லெவலில் டீப்பாக ஒரு கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகும். பட் அந்த டைம் அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகிட்டும், பட் நமக்கு அது சோல் லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, சோல் லெவலில் ஒரு பாண்டிங், ஒரு டீப் கனெக்ஷன், ஒரு டெப்த்தான ஒரு கனெக்ஷன் நமக்கு ஃபீல் ஆகிட்டும், சம்டைம் நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், ட்ராமாஸு, ஃபேமிலி சுச்சுவேஷன், கல்ச்சர் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு சோல் லெவல் ரிலேஷன்ஷிப்பை நம்ம சம்டைம் இக்னோர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன், இல்லைங்க ஹைட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். சப்போஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ். சில போஸ்ட்டில் நம்ம எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் லவ் பண்ணுவோம், எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நமக்கு அவங்கள பிடிக்கும், அவங்களோட ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் அஸ்பெக்ட் பண்ண தோணும் சார் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில்
உங்கள அந்த அளவுக்கு இவருக்கு என்ன ரீசன் கூட தெரியாம உங்கள பிடிச்சிட்டுண்டு. ஓகே. என்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ் எதுவுமே இவரோட கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டுண்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டல. மேபி இந்த ஒரு பெர்சன் உங்கள மீட் பண்ணக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு பெர்சன் ராங் சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். இல்லைங்கி என்ன சொல்றது, ஒரு மேரேஜ் ஆன சிச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். இல்லைங்கி காஸ்ட் என்னது ஆக்சுவலி இவருக்கு சோல் லெவல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபீல் ஆகும். சோல் லெவல்ல ஒரு டீப் ஃபீல் ஆகும். ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கக்கூடிய ஒரு டைம்ல இந்த ஒரு பெர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சேசிங் பண்ணிட்டு ஷோராக அந்த ஒரு பர்சன் நீங்கள் சேசிங் பண்ணிட்டு நீங்கள் சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இது ஹைடாக பண்ணிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இவரை சேசிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்டோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, இவருக்கு உங்களை பிடிக்காம இல்லை, பிடிக்கும் இவருக்கு உங்களை பயங்கர இஷ்டம், பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஃபிசிக்கல் வேர்ல்டு இது ஒரு பர்சன் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்யூச்சர் இல்லை. ஓகே. ஃப்யூச்சர் இல்லாத ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். சோல் லெவலில் ஒரு பாண்டிங் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. பட் பர்சன் வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போது சோல் லெவலில் ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகி அந்த கனெக்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு இவர் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டு இல்லை ஆக்சுவலி. ஓகே. கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிட்டு. மேபி பிரேக் ஆகி 6 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 11 மந்த்ஸ் இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் இல்லைங்க 11 வீக்ஸ் இருக்கலாம், 11 டேஸ் இருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிட்டு. மேபி நீங்கள் டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஸ்கூல் மேட் காலேஜ் மேட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே. எல்லாருக்குள்ள ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே. மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது ஸ்டாராக இருக்கலாம். ஓகே. ஸ்டார் மீன்ஸ் சோஷியல் மீடியா ஃபாலோவர்ஸ், ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கலாம், இல்லைங்க ஒரு நல்ல டாப் ஹையர் பொசிஷனில் ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லைங்க சொசைட்டியில் 4 பேர் இவருக்கு ஒரு வேல்யூ கொடுக்குற ஒரு ரீதிக்கு இருக்கலாம். ஓகே. மேபி ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ உங்களோட எனர்ஜி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் உண்டு. ஓகே. அப்போ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் இருக்கலாம். இவன் ஸ்நேகம் இருந்தும் அதை ஹைட் பண்ணுறான், ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வெளியே வர்றதுக்கு எத்தனையோ எஃபர்ட்ஸ் கொடுத்துருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் இந்த ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பர்சனோட தாட்ஸ் வரதும் இன்னும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கலாம். அப்போ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஏன்னா நீங்கள் ஒரு 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 4-5 டைம்ஸ் நீங்கள் மூவ் ஆன் ஆகணும் எஃபோர்ட் கொடுத்து மறுபடியும் லவ் இன்க்ரீஸ் ஆனதே தவிர டிக்ரீஸ் ஆகிட்டு இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரிலேஷன் வந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆன் ஆக முடியாது. மேபி எனக்கும் இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதா இருக்கும். ஏன் அப்படின்னா எத்தனையோ வாட்டி நான் மூவ் ஆன் ஆகணும் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, எனக்கு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் என்னை வந்து என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலை, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் மறுபடியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து யூனிவர்ஸ் கொண்டு இந்த ஒரு பர்சனோட நேம்ஸு, திங்கிங்ஸு, அவங்கள பற்றியான சயின்ஸு இதெல்லாம் கொண்டு மறுபடியும் அப்டேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். மறுபடியும் நீங்கள் எப்போ மூவ் ஆன் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைமில் மறுபடியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு எனக்கும் அந்த ஒரு பர்சனுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, சோல் லெவலில் ஒரு கனெக்ஷன் இருக்குது, அது யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு கனெக்ஷன். அதனால தான் நான் மூவ் ஆன் ஆகும்னு நினச்சேன், நான் மூவ் ஆன் ஆக முடியலை. மேபி என் லைஃப்பில் இந்த ஒரு பர்சன் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நான் இவங்க கூட கனெக்டடாக இருக்க வேண்டிய ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கும் சில டைம் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் இந்த பர்சனை ஒரு டைமில் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இம்பார்ட்டன்ட், எமோஷன் இம்பார்ட்டன்ட், கேர் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே அதான் நமக்கு தேவை, ஒரு கேர், ஒரு லவ். ஸோ அப்படி நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு டைமில் வந்து ஒரு பர்சன் வந்து சுத்தமாக உங்களுக்கு ஒரு பிடி கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் எமோஷ்னலி கனெக்டாக இருக்கக்கூடிய டைமில் இவர் உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் கொடுத்துட்டு இல்லை, எமோஷ்னலி அவைலபிளாக நின்றுட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது பயங்கர பெயினாக தானே இருக்கும். நம்ம ஒரு எமோஷ்னலாக ஒருத்தர் கூட கனெக்டடாக இருக்கும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அதே எமோஷ்னல் கனெக்ஷனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அவங்க அதை மைண்டே பண்ணேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் பெயின் அனுபவிச்சிருப்பீங்க ஷோராக. ஓகே. பட் இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோன்னு கேட்டால் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை, இது வரைக்கும் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் இந்த ஒரு கனெக்ஷனுங்கிறது
அது ஒரு பயங்கர இன்டென்சிட்டியாக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். உங்களுக்கு கரண்ட்லி நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்டில் இருந்தாலும், செப்பரேஷனில் இருந்தாலும், சைலண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டே இருந்தாலும், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தோன்ற விஷயங்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு எண்டிங் கிடையாது. என் லைஃப்பில் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்குள்ளே வாழ்ந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ கரண்ட்லி வந்து உங்களுக்கு சில செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டுன்னு நம்ம சொல்லலாம். மேபி இது ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, ஒரு சோல் டு சோல் கனெக்ஷன், ட்வின் ஃப்ளேம்ஸோ சோல்மேட்ஸோ இருக்கலாம். கரண்ட்லி உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரிலேஷன் என்னென்னா, என்னதான் ட்வின் ஃப்ளேம்ஸாகவே இருந்தாலும், என்னதான் சோல்மேட்டாக என்னதான் சோல் கனெக்ஷனாகவே இருந்தாலும், நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேபி அது ஒரு டீப் கனெக்ஷனாக இருக்கலாம், யாருக்கிட்டே சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு கனெக்ஷனாக இருக்கலாம், இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஃபீலிங்காக இருக்கலாம். ஸோ அந்த இன்னரில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபீல் ஆகலாம். பட் அது வெளியே யாருக்கிட்டே இது சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு கனெக்ஷனில் இருந்தாலும், உங்களுக்கு மனசுக்குள்ளே இப்போ வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்நேகங்கிறது அது 2 பேரோட ஈக்குவல் எஃபர்ட்டை பொறுத்து அது ஒரு லவ்வாக மாறுது. ஒரு ஆளோட எஃபர்ட்டை கொடுத்தது ஸ்நேகம் ஒருபோது அது வெளியே வராது. நான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன், அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒளிச்சு ஓடுறாங்க, மைண்ட் கேம் களிக்கிறாங்க, 2 நாள் பேசுகிறாங்க, 3 நாள் பேசலை. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாளும் ஒரு சக்ஸஸுக்கு வராது. பட் இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது நீங்கள் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டல, எமோஷனல் கனெக்டெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்க. பட் கரண்ட்லி நீங்கள் வந்து சைலண்டாக மாறிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி வந்து உங்களுக்கு ஒருபோதும் அது குறைஞ்சிட்டு இல்லை. நாளுக்கு நாள் அந்த இன்டென்சிட்டிங்கிறது அது இன்க்ரீஸ் ஆகிட்டே உண்டே தவிர டிகிரீஸ் ஆகிட்டல. அப்போ கரண்ட்லி உங்கள் மைண்டில் என்ன அப்படின்னா, கெஞ்சி பெக் பண்ணி பார்த்தாச்சு, சொல்லி புரிய வச்சு பார்த்தாச்சு, ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பார்த்தாச்சு, என்னெல்லாம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ எல்லா எஃபோர்ட்டும் கொடுத்தாச்சு. பட் இந்த ஒரு பர்சன் வந்து ஒருபோது என்னோட ஸ்நேகம் இவனுக்கு மனசில் ஆகலை. அப்போ இன்னொரு எனக்கும் நாளுக்கு நாள் வந்து இன்டென்சிட்டி, இந்த மாதிரி ஒரு இன்டென்சிட்டி லைஃப்பில் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே ஃபேஸ் பண்ணிட்டுல. அப்போ கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வரணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வரணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஸ் வரணும் அப்படின்னா, நான் இதில் நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை. ஏன்னா இது வரைக்கும் நான் இந்த நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் நான் எஃபோர்ட் கொடுத்தேன், இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், புரிய வச்சேன், எவ்வளோ தூரம் போராட முடியுமோ போராடி பார்த்தேன். பட் நோ ரிசல்ட், ஒரு சக்ஸஸும் இல்லை. வாரதும் போகிறதும் மைண்ட் கேம் கிடைக்கிறது, இந்த மாதிரி அந்த ரிலேஷன் நோட். அப்போ கரண்ட்லி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் கடந்து போயிட்டுருக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் சுமந்து போயிட்டுருக்கிறீங்க. பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்படியாவது ஒரு சக்ஸஸ் வந்துடாதா, எப்படியாவது ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வந்துடாதா, எப்படியாவது எனக்கு ஒரு வேல்யூ வந்துடாதா. ஸோ அதனால் கரண்ட்லி உங்கள் ஸ்நேகத்தை நீங்களும் சப்ரஸ் பண்ண படிச்சுட்டு உண்டு. ஓகே, கரண்ட்லி வந்து நீங்களும் சில விஷயங்கள் படிச்சுட்டு உண்டு. என்ன சொல்கிறது, ஏன்னா உங்களுக்கு இப்போ கரண்ட்லி தேவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் ஆகும். உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி மனசிலாகிட்டு உண்டு. இந்த உங்களுக்கு அது இது ஒரு சோல் கனெக்ஷன். எனக்கு இவன் கூட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. பட் எந்த ஒரு கனெக்ஷனாலும் நமக்கு ஒரு கேர் வேணும், ஒரு லவ் வேணும், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். பட் நான் நேற்று வரைக்கும் நிற்க எனக்கு இதில் ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. இது எனக்கு கொஞ்சம் ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை நான் ஸ்டாப் பண்ணணும். அப்படியே நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ வருதுன்னு பார்ப்போம். கரண்ட்லி உங்களுக்கு ஸ்நேகம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஸ்நேகம் இருக்குது. பட் நீங்கள் அதை சப்ரெஸ் பண்ண படிச்சுட்டு உண்டு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அதை சப்ரெஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு உண்டு. உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எனக்குள்ளேயே இருக்கட்டும், எனக்கான ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் என்றைக்கு வருதோ அன்றைக்கி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வந்து என்ஜாய் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட ஸ்நேகங்கிறது அது எனக்குள்ளேயே இருக்கட்டும். கரண்ட்லி நீங்கள் மேபி ஒரு சிலவங்க ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிருக்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், நீங்கள் ஹீலாக ட்ரை பண்ணியிருக்கலாம், நீங்கள் யூனிவர்ஸ் கூட ஓவர் கனெக்ஷனில் இருக்கலாம். மேபி கரண்ட்லி உங்களுக்கு நீங்கள் ஹை வைப்ரேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. அது எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி உங்களை மாற்றிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி ஒரு கட்டத்தில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கடந்து கஷ்டப்பட்டுருக்கலாம், பெயின் அனுபவிச்சிருக்கலாம். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு மூவ் ஆனே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சிருக்கலாம், சரி ஓகே இது மூவ் ஆனே ஆக முடியாத ஒரு ரிலேஷன்ஷிப்பு, என்னோட பாண்டிங்கை அவங்களோட பாண்டிங்கை ஒருபோது கட் பண்ணி களையக்கூடாத அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், இது கட் பண்ணவே முடியாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்று நான் வந்து டவுன் ஆகவும் கூடாது. தான் இதில் எப்படியா ஒரு சக்ஸஸ் கொண்டு வரணும். ஓகே, எப்படியாவது எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும்னு ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு கரண்ட்லி நீங்கள் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போட இன்டென்சிட்டி உங்களை மாற்றிட்டு உண்டு, உங்களை க்ரோ பண்ணிட்டு உண்டு. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வைக்கிறீங்க ஆயிருக்கலாம், ப்ராப்பராக ஸ்பிரிச்சுவலாக வைக்கிறீங்க, வந்து டேரோ கார்ட் வீடியோ பார்க்குறீங்க, ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்குறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக வைக்கிறீங்க ஆகுறதுக்கான ஒரு சயின்ஸு. ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வர தொடங்கிட்டு உண்டு. மனுஷங்களை காட்டிலும் தெய்வங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நீங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன்னா மனுஷங்க லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துலேயும்
இப்படி ஏமாற்றிட்டு போகும்போது நம்ம கொஞ்சம் தெய்வத்துக்கு கூட கொஞ்சம் க்ளோஸாக கனெக்ட் ஆகிருக்கலாம் நீங்கள். அப்போ கரண்ட்லி உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, அது நீங்கள் பண்ணுறதுக்கான இன்னர் ஒர்க்ஸோ மெடிடேஷன் கொடுக்குற ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் வரும், ஷோராக வரும். பட் நேற்று வரைக்கும் அது காட்டணும், பட் நோ 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 சக்ஸஸ். ஸோ மறுபடியும் நம்ம வந்து நம்மள ஃபோக்கஸ் ஆகும், நம்ம வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், நம்ம க்ரோ ஆகிட்டே போவோம். நம்ம வரக்கூடிய ஒரு டைம் வரட்டுன்னு வந்து ஒரு ஃபேஷன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். இல்லைன்னா என்றைக்கு இந்த வைப்ரேஷனுக்கு நீங்கள் மாறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, ஸோ இவரோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா, இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் ஓப்பனாக சொல்ல போனால் இந்த பர்சனுக்கு உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. ஓகே, பட் அதில் ஒரு ஸ்டக். வேணுமா வேண்டாமா, பண்ணுறதுக்கா பண்ண வேண்டாமா, கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கா கொடுக்க வேண்டாமா. ஸோ இவருக்கு இது கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இஷ்யூ உண்டு. பட் ஷோராக இவருக்கு ஒரு லவ் உண்டு, அன்கண்டிஷனல் லவ், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத லவ், ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். பட் ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு ஒரு சுச்சுவேஷனை பார்க்கக்கூடிய ஒரு டைமில் அந்த ஒரு லவ்வுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை. ஓகே, மேபி மேரேஜ் ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ காதலாக ஃபிசிக்கல் வேர்ல்டாக சொசைட்டியாக ஃபேமிலி இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில் இவருக்கு காதல் இம்பார்ட்டன்ஸாக இவரோட மைண்டில் தோணுல ப்ராக்டிக்கலாக போஸ்ட் தான் இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு இப்போ ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸ்னால இவருக்கு ஷோராக அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை உண்டு. பட் அது வேணுமா வேண்டாமா, கொடுக்கறதுக்கா கொடுக்க வேண்டாமா, ரெண்டு சுச்சுவேஷனில் ஸ்டக் ஆகும். மேபி இதில் ஒரு சிலவங்களுக்கு மதர் இஷ்யூவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு போஸ்டருக்கு ஆக்சுவலி ரெண்டு சுச்சுவேஷன் ஆகும். ரெண்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி, ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க. இவர் ஏதோ ஒரு மேபி மதர் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ ரெண்டு சுச்சுவேஷன், இல்லைனா மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். ஸோ ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக்கு. ஓகே, ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து ஒரு பர்சன் ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துட்டு இல்லை, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துல, ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இல்லை. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. ஓகே, இவரை பொறுத்த மட்டும் இவரோட லைஃப்பை விட்டு நீங்கள் போயிடக்கூடாது. பட் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு உண்டு. நின்றுட்டு உண்டு மீன்ஸ் அது என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் எஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு கேட்டால் இல்லை. பட் இவர் பட்டும் படாமல் இந்த ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. ஏன்னா பட்டும் படாமல் இவர் நிற்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், பட் இவரோட சுச்சுவேஷன் சரியில்லை. அதே சேம் டைம் நீங்கள் இவரை விட்டு போயிடக்கூடாது, நீங்கள் இவரோட லைஃப்பில் வேணும். ஏன்னா இவருக்கு ஒரு சோல் லெவலில் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவர் பட்டும் படாமல் நின்றுட்டு, இவர் பட்டும் படாமல் நின்றதை வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ள ஓவர் எக்ஸைட்டிங், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் ஃபீலிங்ஸ், ஓவர் எமோஷன், ஓவர் ஆசை நீங்கள் வளர்த்துருக்கலாம். அப்போ இவர் கடைசி வரைக்கும் பட்டும் படாமலும் ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இல்லைன்னு கேட்டால் இல்லை, பட்டும் படாமல் நின்றுட்டு உண்டு. பட் ஒரு கட்டத்தில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சடன் செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. சடன் செப்பரேஷன் எப்படி வந்துட்டு உண்டு அப்படி கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் உங்களை சீட்டிங் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அந்த சீட்டிங்கோடு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் வந்துட்டு உண்டு. அந்த சீட்டிங்கு பிறகு நீங்கள் அந்த சீட்டிங்கை நினச்சி எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மூவ் ஆன் ஆகணும், இல்லைங்க எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் வேணும், நம்ம சேஞ்ச் ஆகணும். மறுபடியும் இவனுக்கு ஏன்னா ஒரு வாட்டி இவன் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டான், மறுவாட்டி ஏன்னா உங்களுக்கு அது ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம். அப்போ மறுவாட்டியே வந்தால் சீட்டிங் பண்ண தான் போகிறோம், இவன் பிடி கொடுக்க போகிறதே கிடையாது. அதோட நம்ம திருந்திடுவோம். ஓகே, அந்த ஒரு லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. டோட்டலாக சொல்லப்போ ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகங்கிறது பியூரான ஒரு ஸ்நேகம். உங்கள் ஸ்நேகத்துக்கு கடைசியில் ஒரு எந்த ஒரு வேல்யூ இல்லாமல் அப்படியே பிரேக் ஆகி போயிட்டு உண்டு உங்கள் ஸ்நேகம். ஓகே, ஆக்சுவலி மேபி இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே அந்த ஒரு பர்சன் ஹை வைப்ரேஷன் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாரை நினச்சிருக்கலாம். ஸோ நமக்கு ஃபேமிலி சொசைட்டி நல்ல நேம் இருக்குது, நம்ம நேம் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கலாம். பட் இப்போ கரண்ட்லி இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு கட்டத்தில் நான் என்னோடய நேம் இம்பார்ட்டன்ட், என்னோடய ஹாப்பினஸ் கூட நான் இம்பார்ட்டன்ஸ் நினைக்காம என்னோட நேம் இம்பார்ட்டன்ட், நான் எப்போவுமே ஸ்டாராக இருக்கும்னு நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஒருபோதும் அது ஒர்க் பண்ணுறதுக்கோ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ரெடி ஆகிட்டு இல்லை. பட் இன்றைக்கி ஆல் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டு. கரண்ட்லி இவரோட ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆக்சுவலி பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்டாக கடந்து போயிட்டுருக்காரு. ஆக்சுவலி ஓகே, ஓவர் திங்கிங் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவருக்கு ஒரு விஷயம் வந்து ஜீரணிக்கவே முடியல. என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் இன்னசென்ஸாக நீங்கள் எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் கொடுத்த ஒரு ஸ்நேகம் பியூராக இருந்துட்டு உண்டு. ஓகே, ஆக்சுவலி இவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு இன்னசென்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு உண்டு இவர். அப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து சைலண்டாக இருக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட் கொடுக்கல, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, மைண்டே பண்ணலை. அப்போ கரண்ட்லி இவரோட தாட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவன் நேற்று வரைக்கும் எஃபோர்ட் கொடுத்துட்டு இருந்தான், அந்த ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணுறதுக்கு போராடிட்டு இருந்தான். பட் என்ன இன்றைக்கி இவன் ஒரு சைலண்டாக இருக்கான்,
ஆக்சுவலா நம்ம ஒரு இன்னசென்ஸ் தானே நெனச்சுட்டு இருந்தோம். ரொம்ப பாவம்னு நெனச்சுட்டு இருந்தோம். பட் என்ன இன்னைக்கு ரூடா இருக்கா? எப்படி இவ்வளவு முடிஞ்சது? என்ன மேஜிக்கல் நடந்துச்சு? என்ன மிராக்கிள் நடந்துச்சு? ஆக்சுவலி இவர் அத ஒரு நெனச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இவரால அத ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவர் ஆக்சுவலி நெனச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கும்? என்ன சடனா இவகிட்ட என்ன இது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? இவ ஆக்சுவலி இப்படி இல்லையே. இந்த ரிலேஷன்ஷிப் ஒருபோது இப்படி இல்லையே. நம்ம என்ன பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஆக்ஷன் எடுத்துட்டு இருந்தா, போராடிட்டு இருந்தா, பட் இன்னைக்கு ஏன் இப்படி சைலண்டா இருக்கா? இது இவர நினைக்கக்கூடிய ஒரு டைம்ல பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட். இத நினைச்சு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? என்ன நடந்திருக்கும்? அம் அவருக்குள்ளேயே ஓவர் தாட்ஸ், ஓவர் திங்கிங் ஒரு மேபி வேற யார் கூட கனெக்ட் ஆயிட்டாங்களா? வேற யாரோ என்டர் ஆயிட்டாங்களா? ஓகே. பயங்கர ஒரு மென்டல் கான்ஃபிடென்ட் கடந்து போயிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் பயங்கர கில்ட் ஃபீல் ஆகுது. இவருக்கு இப்போ ஒரு விஷயம் மனசிலாயிட்டுண்டு. நான் வந்து பயங்கரமா தப்பு பண்ணிட்டேன். நான் 2 சிச்சுவேஷன்ல ஸ்டக்கா இருந்தாலும், நான் 2 சிச்சுவேஷன்ல நான் மாட்டிட்டு தவிச்சிட்டு இருந்தாலும், பட் நான் ஒரு சைடு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன். ஒரு சைடுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கவே இல்ல. 2 சிச்சுவேஷன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ். பட் நான் ஒரு 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 சிச்சுவேஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்தேன். அந்த சிச்சுவேஷனுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்கலாம். நான் ஏன் இவங்கள நான் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன். ஒண்ணுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு மேபி நான் 2யும் கொண்டு போயிருக்கலாம் பேலன்ஸ் பண்ணி. இது நினைக்கக்கூடிய ஒரு டைம்ல பயங்கர கில்ட்டியா நான் தப்பு பண்ணிட்டேன். என் மேல மிஸ்டேக் இருக்குது. நான் வந்து அவங்களே கொஞ்சம் கேர் குடுத்துருக்கலாம். அவங்களும் கொஞ்சம் லவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நினைக்கக்கூடிய பயங்கர கில்ட்டி இவருக்கு ஃபீல் ஆகுது. இவருக்கு ஒரு பக்கம் பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட்ல கடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் பயங்கர கில்ட்டியா ஃபீல் ஆகுது. இவருக்கு எங்கேயாவது தனியா ஒரு இடத்துல போய் யாரும் இல்லாத இடத்துல போய் இவரோட கஷ்டத்தையும், நஷ்டத்தையும் சொல்லி அழுதா கொள்ளலான்னு ஒரு சிச்சுவேஷனையும் கடந்து போயிட்டுருக்காங்க. ஓகே. பட் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இவரை பொறுத்த மட்டும் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்களே வரணும். நீங்கள் தான் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுத்தீங்க. மறுபடியும் நீங்கள் தான் ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே. ஓகே. அதனால இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். நீங்கள் ஆக்ஷன் எடுப்பீங்க, நீங்கள் வருவீங்க. அதனால ஆள் சைலண்டாக இருக்கார். நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருப்போம். நம்ம ஏன்னா சைலண்டாக இருக்கிற பட்சத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பிளாங்காக போயிட்டுருக்கோம். அப்போது நம்மளும் ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுக்கலாம், அவங்களும் ஒரு பக்கம் ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருந்துட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் நீங்களே மறுபடியும் ஆக்ஷன் எடுத்துடுவீங்க. ஓகே. அதனால இவர் நம்மளுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் கரண்ட்லி இவருக்கு லைஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாப்பியாவோ, பாசிட்டிவாக இவருக்கு லைஃப் கரண்ட்லி போகலை. மேபி இவரோட லைஃப்பில் நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில் இவரோட லைஃப் நல்லா போயிருக்கலாம். மேபி இவரோட லைஃப்பில் நீங்கள் ஒரு சன்னாக இருக்கலாம். நீங்கள் இவரோட லைஃப்பில் வந்தக்கூடிய ஒரு டைம் நிறைய சக்ஸஸ் இவருக்கு கிடச்சிருக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்மளுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கலாம். பட் இவரோட லைஃப்பில் இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் ஹாப்பியாக ஒன்றும் இல்லை. ஓகே. சடன் செப்பரேஷனாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு சடன் டவர் மூமெண்ட் வந்துட்டு நம்ம சொல்லலாம். யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லலாம் கரண்ட்லி. ஓகே. இவருக்கு இவர் மேபி அந்த உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் ஆள் இப்போ ஹாப்பி இல்லை. அந்த சுச்சுவேஷனில் ஆள் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சுச்சுவேஷன் இவருக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு. நிம்மதி இல்லை, பீஸ் இல்லை, ஹாப்பினஸ் இல்லை. அவள் டோட்டலாக இப்போ இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ ஆளோட சுச்சுவேஷனில் ஆளோட லைஃப்பில் இப்போ ஒன்றும் சரியில்லை. ஓகே. மேபி வேலையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கலாம். ஃபேமிலி லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு வந்து ஓடி வந்து ஒரு கமிட்மெண்ட்டோ ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது சுச்சுவேஷனில் ஆள் இல்லை. அதனால இவர் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு. 2 பேருக்கு ஸ்நேகம் ஆகுவீங்க. உங்களுக்கு எத்தனை மாத்திரம் ஸ்நேகம் உண்டோ அதே ஸ்நேகம் இந்த இவருக்கும் உண்டு. பட் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்நேகத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. பட் இப்போ 2 பேருமே ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போஸ்ட்ங்கிறது ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்நேகத்தை இவர் சப்ரெஸ் பண்ணிட்டு தான் உண்டு. ஸ்டார்டிங்லேருந்து ஸ்நேகத்தை இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடல. பட் கரண்டே வந்து இவர் ஸ்டார்டிங்லேருந்து இவர் ஸ்நேகத்தை சப்ரெஸ் பண்ணிட்டு இவருக்குள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. சரி, ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் நம்மளோட சுச்சுவேஷன் சரியில்லை. பட் நம்ம ஆக்ஷன் எடுக்காம மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, எஃபோர்ட் கொடுக்குறீங்க. அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துட்டு. பட் கரண்ட்லி நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, நீங்கள் எஃபோர்ட் கொடுக்கலன்னு சொல்லும்போது இவருக்கு அந்த ஒரு பெயினுங்கிறது ஒரு மரணத்தை தொடுற அளவுக்கு ஒரு பெயின் உள்ளுக்குள்ளே கொடுத்துட்டே இருக்குது. கரண்ட்லி இந்த ஒரு பர்சனுக்கு இவரை விட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆனது, இவரை விட்டு லெட் கோ பண்ணது, இவர் கரண்ட்லி நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஒரு பெயினுங்கிறது இவருக்கு உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு ஒரு வலி, ஒரு பெயினையும் கொடுத்துருக்கு. பட் கரண்ட்லி ஆள் வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ பெயின் அனுபவிச்சாலும் வெளியே இவங்க மேபி ஐ எம் ஓகே, ஐ எம் வெரி ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் உள்ளுக்குள்ளே அந்த பர்சனுக்கு ஆல்ரெடி
நேச்சுரலாகவே இவரோட ஃபீலிங்ஸை எமோஷன் இவருக்கு சப்ரெஸ் பண்ண தெரியும். பட் ஸ்டார்டிங்லேருந்து இவர் சப்ரெஸ் பண்ணாலும் அந்த டைமில் இவர் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. பட் கரண்ட்லி நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப் எஃபர்ட் கொடுக்குற சொல்லும்போது அந்த ஒரு பெயினுங்கிறது மரணத்தை தொற்ற அளவுக்கு ஒரு பெயின் கொடுத்துட்ருக்குது. ஓகே, சூப்பர் வைப்ரேஷனாக சூப்பர் எனர்ஜியாகும். இது எல்லாருக்குமே ஆக்சுவலி எல்லாருக்குமே மனசு இருக்குது, எல்லாருக்குமே வலிக்கும். அது வந்து நம்ம எப்போவுமே வந்து புரிய வைக்கணும். நமக்கு மட்டும் வலிச்சிட்டு இருந்தால் போதாதுல்ல, ஆப்போசிட் இருக்கிற போஸ்ட்டுக்கு அந்த வலியை நம்ம காட்டி கொடுக்கணும்ல. ரிலேஷன்ஷிப்பில் நானும் நீ இதே மாதிரி தான் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அந்த பெயின் எனக்கும் வந்துச்சு. அந்த ஒரு பெயின் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் மனசிலாக்கி கொடுத்துட்டு நான் இல்லைங்க உன் லைஃப் எப்படி இருக்கணும் அதுவும் நீங்கள் மனசிலாக்கி கொடுத்துட்டு. ஸோ இது வரைக்கும் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறப்ப ஷோர் அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா என்னதான் ஃபிசிக்கல் வேலை என்ன சுச்சுவேஷனாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் இவர் இந்த போகுது இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சிட்டு உண்டு. இவர் 2 சுச்சுவேஷன் ஸ்டக் ஆனனால இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் இல்லைன்னு நினச்சி. பட் கரண்ட்லி இவருக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ரிலேஷன்ஷிப் ஆகும், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கனெக்ஷன் ஆகும், ஒரு சோல் கனெக்ஷன். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சர் உண்டு, ஒரு ட்ரஸ்ட் உண்டு இவருக்கு கரண்ட்லி. அது நீங்கள் பண்ணுற செல்ஃப் லவ்வாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணுற லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கலாம், மெடிடேஷனாக இருக்கலாம். கரண்ட்லி வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட் வர தொடங்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சர் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை நானும் அவங்களே சேருவோம், அந்த ஒரு ட்ரஸ்ட் வரைக்கும் வந்துட்டு. ஓகே, கரண்ட்லி ஆளோட வைப்ரேஷனான ஆள் ஆக்சுவலி ஆளோட லைஃப்பில் கரண்ட்லி பீஸ் இல்லை. மேபி ஸ்டார்டிங்கில் இவருக்கு மேலே இருக்க தப்பை ஒருபோது இவர் ரியலைஸ் பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கலாம், என் மேலே தப்புன்னு ஒத்துக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். கரண்ட்லி இவர் அஸ்பெக்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு. எஸ், என் லைஃப்பில் கரண்ட்லி நான் இவ்வளோ பேடாக இருக்கிறதுக்கும் இவ்வளோ ராங்காக என் லைஃப் போயிட்டு இருக்கிறதுக்கும் ரீசன் நான் தான். எஸ், என் மேலே மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதனால தான் கரண்ட்லி என் லைஃப்பில் பீஸ் இல்லை. எஸ், என் லைஃப்பில் ஒரு பர்சன் கடந்து வந்தாங்க, நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு வேல்யூ கொடுத்துட்டு சீட்டிங் பண்ணிட்டு லேசினஸ் காட்டிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி என் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு காரணம் நான் தான். ஸ்பிரிட்ஸ் மோடுக்கு வந்துட்டு கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் இப்போ இருக்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போவோம். ஏன்னா இப்போ அவரோட லைஃப்பில் இவர் ஓடி வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கும் இவரோட சுச்சுவேஷனில் ஆக்சுவலி சரியில்லை. மேபி ஃபேமிலிலேயோ ஃபினான்ஷியலியோ கெரியர் இவருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம் கரண்ட்லி. அப்போ இப்போ இதோட அது ஒரு டவர் மூமெண்ட் ஆகும். அப்போ இப்போ இவருக்கு ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். ஆல் ப்ராப்ளம் சரியாகும், எல்லாம் சரியாகும். பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க. இவருக்கு நீங்கள் இல்லாத ஒரு பெயினுங்கிறது பயங்கர ஒரு பெயினை கொடுத்துட்ருக்கு. இவருக்கு ஆக்சுவலி உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துட்ருக்கலாம், லாஸ்ட் சீன் எடுத்து பார்த்துட்ருக்கலாம். உங்கள் மெமரிஸ்லாக தான் இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகே, அதை ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட மெமரிஸில் அந்த ஒரு பர்சன் வாழ்ந்துட்டுருக்காங்க. 24/7 இவங்களோட மைண்டில் நீங்கள் உண்டு. பட் நமக்கு ஒரு செப்பரேஷனுங்கிறது அது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களோட வேல்யூவர்த்து மனசில் கொடுக்குறது இந்த செப்பரேஷனாக கூட இது இருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஷோராக ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. பட் இப்போ இவரோட சுச்சுவேஷன் சரியில்லை. இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில், இவர் செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில், ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இவர் ஃபேமிலிக்கும் சொசைட்டிக்குமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நின்றுட்டு. பட் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமில், செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு டைமில் ஷோராக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். ஓகே தான் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஜ் பார்க்கலாம். ஒரு சிலவங்களுக்கு மேபி 56 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 42 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 24 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 28 ஏஜ் இருக்கலாம், 19 ஏஜ் இருக்கலாம், 51. ஓகே, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 222 இம்பார்ட்டன்ட். 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 10 important, 16 important, 21 important, 11 important, 9 important, 17 important, ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், மே,
ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர். ஸோ இந்த மந்தில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.